Hey guys, welcome back. Flipkart Amazon sale நம்ம பார்த்தோம்னா அமோகமாக நடந்துட்டு இருக்கு. பட் இந்த சேலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாலுமே வந்து என்ன பர்சனலாக இம்ப்ரெஸ் பண்ண ஆஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா S20 FE இவங்க கொடுத்துருக்க ஆஃபர் தான் வந்து செம்மையாக இருந்தது. இந்த அமேசான் ஆஃபரில் S20 FE ஸ்மார்ட் ஃபோன் வந்து 37,000 கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து HDFC பேங்க் கார்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 33,000 வருது. ஸோ இந்த சேலில் எப்படியும் வந்து இந்த S20 FE 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டேன். 5G நான் சொல்லலை, வீடியோவில் எங்கேயாச்சும் வந்து S20 FEன்னு சொன்னாலுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் சொல்லியிருப்பேன். பழைய அந்த எக்ஸினோஸ் வேரியண்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy S20 FE 5G இருக்குது. பாக்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா அந்த குட்டி குட்டியாக வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S20 FE 5G போட்டிருக்காங்க. பட் இந்த கலர் நம்ம பார்த்தோன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோனோட கலர் வந்து ப்ளூ. ஸோ அதே கலரை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பாக்ஸோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. எந்த ஒரு ஸ்பெக்ஸ் அட்டகாசம்லாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஒன்லின்னு போட்டு வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் இல்லை 2 காலாச்சும் நீங்கள் பேசினீங்க, கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபாரின் கொண்டு போகலாம். பாக்ஸோட MRP ப்ரைஸிங் பார்த்தோன்னா 75,000 போட்டிருக்காங்க. அமேசானில் இது வந்து 37,000 செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து நம்மகிட்ட இருக்கிறது க்ளவுட் நேவி கலர் ப்ளூ 8GB + 128GB மாடல் தான் இருக்குது. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. எப்பவும் போல் சிம் எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, ரீஜனல் கைடெல்லாம் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட் சார் வந்து 0.179 Wh/kg தான் இருக்குது. ஸோ பாடி சார் வேல்யூ யூஸ்வலாக சாம்சங்கில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலனா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ ரொம்ப கம்மி. மாடல் நம்பர் வந்து SMG781B/DS போட்டிருக்காங்க. இந்த DS வந்து டுவல் சிம்மை குறிக்கும். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ஃபோன் இருக்குது. இந்த வாட்டி வந்து ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஃபோனை வந்து சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் பார்க்குற மாதிரி அதே ஸ்டாண்டர்ட் சாம்சங்கோட சார்ஜர். அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 9V 1.67 ஆம்ப் ஒரு 15W அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வந்து சார்ஜர் பாக்ஸில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. சார்ஜிங் கேபிள் இருக்குது. M சீரிஸ் A சீரிஸில் கேபிளோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து லென்த் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். லக்கிலி ஃபோனோட ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பேக் சைடு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு 5-6 மாதம் வந்து பேக்கில் எந்த ஒரு கேஸுமே இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ ஒரு கேஸ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்பைசன் கேஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது இந்த கேஸ் தான் அது. ஸ்பைசன் கேஸ் வந்து இது அமேசானில் 750 வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் 700 செல் பண்ணுறாங்க. பட் இது நான் ஒரேடியாக ஆர்டர் பண்ணதுனால அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸ்பைசன் கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். ஸ்பைசன் கேஸோட குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு சின்ன அந்த சாண்ட்ஸ்டோன் ஃபீல் வந்து கிடைக்கும். சைடில் நம்ம பார்த்தோன்னா grip இருக்கும், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபோனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேஸில் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேஸ் போட்டதுக்கப்புறமா இந்த ஃபோன் வந்து இன்னும் ஒரு செம சாலிடான ஃபீல் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்து கேஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பைசன் கேஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய கேஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கப்பாவேர் கேஸும் வந்து நல்லாயிருக்கும். பட் கப்பாவேர் கேஸ் கிடச்சது அப்படின்னா கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா S20 FE 5G வந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. செக்யூர்ட் பை நாக்ஸர். ஸோ ஒரு சொந்த ஃபோனை ஆன் பண்ணும்போது அது கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அதிகமாக ஃபிகர் பண்ணிட்டு வந்து அட்ராக்ட் பண்ணுது. சப்போஸ் இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நியர்பை ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபோனை வந்து நம்ம செட்டப் பண்ணிடலாம். யூஸ்வலாக சாம்சங் ஃபோனை செட்டப் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் தான். நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ரிசிப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. பட் இது ஆக்சுவலாக வந்து ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான், அல்ட்ராசோனிக் ஸ்கேனர் கிடையாது. S10லலாம் நம்ம பார்த்துருந்தோம்னா S10 S20 எல்லாமே வந்து அல்ட்ராசோனிக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்லேயே வந்து அல்ட்ராசோனிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் பண்ணுறதுனால இதில் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாக்ஸ் செக்யூரிட்டியோட வருது. செக்யூர்ட் பை நாக்ஸ்னு உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, சாம்சங் பே இருக்குது. பட் இதில் வந்து MST சிப் கிடையாது. MST சிப் இல்லாதனால ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து 2000 rupees தான். ஸோ ஃபோனை செட்டப் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. M சீரிஸ் A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா Facebook, Netflix இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். Netflix நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறமா வந்து சாம்சங்கோட ஆப்ஸ் இருக்குது. மை கேலக்ஸி ஆப் வந்து நீங்கள் தேவைப்படுதுன்னா டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் வந்து தொண்ணூத்தொன்று நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் அப்பப்போ. மற்ற சாம்சங் ஆப்ஸ்னு பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. சாம்சங் ஹெல்த் வந்து நீங்கள் மறக்காமல் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் வந்து மந்த்லி கோல்ஸ் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும் இது. அதுக்கப்புறமா சாம்சங் பே இதெல்லாமே இருக்குது. பட் சாம்சங் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறதுனால மைக்ரோசாஃப்ட்டோட ஆப்ஸ் வந்து சிலது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் தான் இது. ஸோ மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. எஸ் சீரிஸ்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11ல் இருக்குது. 1UI வெர்ஷன் பார்த்தோன்னா 3.1ஓட இருக்குது. ஆகஸ்ட் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. நான் வந்து அப்டேட் செக் பண்ணி பார்க்குறேன் எதாவது வந்திருக்கான்னு. கண்டிப்பாக செப்டம்பர் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா M30SK வந்து செப்டம்பர் வந்துருச்சு. இந்த டிஸ்பிளேல நம்ம போய் பார்த்தோன்னா மோஷன் ஸ்மூத்னஸ் வந்து ஹையில் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஸ்க்ரீன் 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 120Hzல உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப அதிகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுங்கள். 60Hzல ஒர்க் ஆகும். ஸ்மூத்னஸ் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மாசாக இருக்குது. கேமராவில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியும். ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது. 960 FPSல வந்து சாலிடாக நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேமராவோட ஃபீச்சர்ஸ் பற்றி செப்பரேட்டாக வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி தரேன். ஃபோனோட பில்டு வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா சைடு எல்லாமே வந்து நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேமோட வருது. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து சிம் ட்ரேக்கான ஸ்லாட் இருக்குது. ஆண்ட்ரா பேண்டு, செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்து பாட்டமில் 2 ஆண்ட்ரா பேண்டு அண்ட் மெயின் மைக்கு, டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு, ஸ்பீக்கர் வெண்ட் இதெல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த சென்டர் கன்சோலில் மட்டும் ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அது பயோமெட்ரிக் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டதுக்கப்புறமா ஷோ அனிமேஷன் வென் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இதை டிசேபிள் பண்ணுறதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அனிமேஷன் எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி வந்து 1UI ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட்லேருந்து சாம்சங் வந்திருக்கீங்க அப்படின்னா கூட 1UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மாசாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஆப் ட்ராயர் வந்து வெர்டிகலாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஹாரிசான்டலாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஸ்டில் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 5-6 பேஜ் உங்கள் ஓன் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5-6 பேஜ் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பட்டனை செலக்ட் பண்ணாலே அந்த பேஜுக்கு போய்டும். எந்த பேஜில் எந்த ஆப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே அது நார்மலாக பழகிடும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது. அண்ட் ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 191 கிராம்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஒரு ஹெவியான ஃபோன் ஃபீல் கிடைக்கல. கேஸ் வந்து நம்ம போட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேஸோட நம்ம போட்டு யூஸ் பண்ணோன்னா 227 கிராம்ஸ் வருது. பட் ரொம்ப ஒரு ஹெவியான ஃபீல் இல்லை. கேஸ் போட்டோன்னே இன்னும் ஒரு செம சாலிடான ஃபீல் இருக்குது. என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கும். கேமரா சாம்பிள், வீடியோ சாம்பிள் எல்லாமே வந்து டெடிகேட்டடாக வந்து நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். இது வந்து ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோ. அமேசான் கிரேட் இன்வென்ட் ஃபெஸ்டிவலில் வாங்கின ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் வந்து அதிகமாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் ஸ்டோரில் போய் டெமோ ஃபோன் பார்த்தப்போயே வந்து டெமோ ஃபோன் பயங்கரமாக ஸ்க்ராட்சாக இருந்தது. ஸோ அதனாலே வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் போட்டு கேஸ் போட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் சேஃபாக நியர்பை ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு நல்ல குவாலிட்டியான டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான். ஃபோனோட சைட் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் இருக்கிறதுனால ஒரு சாலிடான ஃபீல் கிடைக்குது கையில் ஹோல்ட் பண்ணும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா A52s வந்து சைட் பை சைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். A52sல எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். பட் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாமெட்ரி பாக்ஸு கையில் பிடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பின்னாடி வந்து கொஞ்சம் கேர்டாக இருக்கிறதுனால செம்ம கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனு மட்டும் இல்லை, M42ஓட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். டிசைனை விட்டுருங்க, அது அந்த ஃபோனு வந்து பேக்கு கொஞ்சம் கேர்டாக தான் இருக்குது. ப்ளஸ் என்னோட பழைய M30s வந்து பேக் கேர்டாக இருக்கும். ஃபோனோட பேக் சைடு வந்து கேர்டாக இருக்கிறதுனால நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து A52sலாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியர்பை ஸ்டோர் போங்க. ஸ்டோர் போயிட்டு அங்கே இருக்க டெமோ ஃபோனை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பாக்ஸ் டிசைன் சில பேருக்கு வந்து பிடிக்குது, சில பேருக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் HDFC கார்டெலாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 33,000 வந்து ரொம்ப ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். கேமராஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ். கேமரா பற்றி கூடி சீக்கிரமாக வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் செல்ஃபி உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குன்னா இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய Vivo X60 ஸ்மார்ட் ஃபோன் இதை வந்து லைட்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணோம். ரியர் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனை வந்து அடித்து துவம்சம் பண்ணோம். iPhone 12 mini வந்து இதோட கொண்டு வராதீங்க. iPhone 12 mini பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு
கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் டு நார்மல் கேமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் இன்டென்ஸாக வந்து நான் ஃபுல்லாக ஃபோனை வந்து கேமுக்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ROG 3, iPhone 12 இந்த மாதிரி ஃபோன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு இன்டென்ஸான கேமர் கிடையாது, நார்மலாக நான் கேம் விளையாடுவோம்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு நார்மல் டு ஹெவி யூசர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து S20 FE போகலாம். உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. உங்களை நிறைய பேர் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ இதே பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான ஃபோன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை சூஸ் பண்ணாமல் ஏன் இந்த ஃபோனை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து செப்பரேட்டாக ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் ஏன் S20 FE வாங்கினன்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர் பண்ண என்னோட அண்ணன் ஃபோன் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 weeks யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஆஃபர்லேயே வந்து நீங்கள் ஒரு ஃபோனை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து S20 FEக்கு போகலாம். நீங்கள் இந்த 30,000 to 40,000 செக்மெண்ட்லேயே வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் S20 FE யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.